தமிழக அரசியலையும் தமிழ் சினிமாவையும் ஒரே நேரத்தில் மாற்றியமைத்த ஒரு மாபெரும் மனிதர். மக்களின் மனதில் நடிகராக மட்டுமல்லாமல் தலைவராகவும் வாழ்ந்தவர். மக்கள் திலகம் எம். ஜி. ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நாடக மேடையில் தொடங்கி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்து பின்னர் தமிழகத்தின் முதலமைச்சராக மாறிய அவரது வாழ்க்கை இந்திய அரசியலில் மிக முக்கியமான வரலாறு. இன்று எம்ஜிஆர் அவர்களின் பிறப்பு முதல் சினிமா வாழ்க்கை, அரசியல் பயணம், அதிமுக உருவாக்கம், முதலமைச்சர் ஆட்சி, முக்கிய நலத்திட்டங்கள், இறுதி காலம் மற்றும் அவரது மறைவுக்கு பிறகு அதிமுக சந்தித்த அரசியல் மாற்றங்கள் வரை முழுமையாக பார்க்கலாம். 1. எம்ஜிஆரின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவம். எம். ஜி. ராமச்சந்திரன் 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17 அன்று இலங்கையின் கண்டி பகுதியில் பிறந்தார். அவரது குடும்பம் பின்னர் இந்தியாவிற்கு வந்தது. சிறுவயதிலேயே குடும்ப சூழ்நிலைகளால் பல சிரமங்களை சந்தித்த எம்ஜிஆர் தனது சகோதரர் எம். ஜி. சக்கரபாணியுடன் இணைந்து நாடக உலகில் காலடி வைத்தார். அந்த காலத்தில் நாடகம் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அதுதான் பல கலைஞர்களுக்கு வாழ்க்கைக்கான பாதையாக இருந்தது. அந்த நாடக மேடையே எம்ஜிஆரின் எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைந்தது. 2. நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு. நாடகங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் பின்னர் திரைப்பட உலகில் நுழைந்தார். 1930கள் மற்றும் 1940களில் சிறிய மற்றும் துணை கதாபாத்திரங்களில் நடித்த அவர் தொடர்ந்து தனது நடிப்பு திறமையை வளர்த்து கொண்டார். பின்னர் கதாநாயகனாக உயர்ந்தார். அவரது திரைப்படங்களில் ஏழைகள், தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நீதிக்காக போராடும் கதாபாத்திரங்கள் போன்றவை அதிகமாக இடம்பெற்றன. இதனால் திரையில் அவர் நடித்த கதாபாத்திரங்களுக்கும் அவருடைய நிஜ வாழ்க்கைக்கும் இடையே ஒரு தொடர்பை மக்கள் உருவாக்கத் தொடங்கினர். 3. எம்ஜிஆர் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரம். 1950கள் மற்றும் 1960களில் எம்ஜிஆரின் புகழ் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. அவர் நடித்த திரைப்படங்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. மலைக்கள்ளன், அலிபாபாவும் 40 திருடர்களும், மதுரை வீரன், நாடோடி மன்னன், எங்க வீட்டு பிள்ளை, 1000ல் ஒருவன், அன்பே வா, அடிமை பெண் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் அவரது நட்சத்திர அந்தஸ்தை மேலும் உயர்த்தின. அவரது திரைப்படங்களில் நல்லவன் தீமையை வெல்வது, ஏழைகளுக்காக போராடுவது, அநீதிக்கு எதிராக நிற்பது போன்ற கருத்துகள் தொடர்ந்து இடம்பெற்றன. இதன் மூலம் எம்ஜிஆர் வெறும் நடிகராக இல்லாமல் ஒரு மக்கள் நாயகன் என்ற அடையாளத்தை பெற்றார். 4. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு. எம்ஜிஆரின் அரசியல் பயணம் 1950களில் முக்கியமாக தொடங்கியது. அவர் முதலில் காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்பில் இருந்தார். பின்னர் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகமான திமுகவில் இணைந்தார். அந்த காலகட்டத்தில் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த சி. என். அண்ணாதுரை எம்ஜிஆர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். எம்ஜிஆர் தனது திரைப்பட புகழை அரசியல் பிரச்சாரத்திற்கும் பயன்படுத்த தொடங்கினார். அவருடைய திரைப்படங்களும் அரசியல் கருத்துக்களும் இணைந்து மக்களிடம் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை உருவாக்கின. 5. அண்ணாதுரையும் எம்ஜிஆரும். அண்ணாதுரையின் தலைமையில் திமுக வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கும் கட்சிக்கு பெரும் பலமாக இருந்தது. 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அண்ணாதுரை முதலமைச்சரானார். எம்ஜிஆர் தொடர்ந்து மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவை பெற்ற அரசியல் தலைவராக வளர்ந்தார். 1969ஆம் ஆண்டு அண்ணாதுரை மறைந்த பிறகு திமுகவின் தலைமையில் மாற்றம் ஏற்பட்டது. கருணாநிதி முதலமைச்சராகவும் திமுக தலைவராகவும் முன்னேறினார். 6. எம்ஜிஆர் கருணாநிதி அரசியல் மோதல். காலப்போக்கில் எம்ஜிஆர் மற்றும் திமுக தலைமையிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்தன. கட்சியின் நிதி மற்றும் நிர்வாகம் குறித்து எம்ஜிஆர் பொதுவெளியில் கேள்விகள் எழுப்பினார். இதன் பின்னர் 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த நிகழ்வு தமிழக அரசியலின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. 7. 1972 அதிமுக உருவானது. 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17 அன்று எம்ஜிஆர் புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார்.
அதன் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக. பின்னர் கட்சியின் பெயரில் அண்ணா என்ற பெயர் முக்கிய அடையாளமாக மாறியது. எம்ஜிஆரின் மிகப்பெரிய திரைப்பட ரசிகர் மன்ற வலையமைப்பு புதிய கட்சியின் அடித்தளமாக அமைந்தது. தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்த ரசிகர் மன்றங்கள் அரசியல் அமைப்புகளாக மாறத் தொடங்கின. இதுவே அதிமுகவின் வேகமான வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்தது. 8. 1977 எம்ஜிஆர் முதலமைச்சர். 1977ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதன் மூலம் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சரானார். ஒரு திரைப்பட நடிகர் நேரடியாக மக்கள் ஆதரவுடன் முதலமைச்சராக உயர்ந்தது இந்திய அரசியலில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக அமைந்தது. எம்ஜிஆரின் அரசியல் பயணம் இப்போது புதிய கட்டத்தை அடைந்தது. 9. எம்ஜிஆர் ஆட்சியும் மக்கள் நலத்திட்டங்களும். எம்ஜிஆர் ஆட்சியின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று மக்கள் நலத்திட்டங்கள். குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு திட்டம் அவரது ஆட்சியின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக அமைந்தது. பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பதும் குழந்தைகளின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக இருந்தன. இதனுடன் ஏழைகள், மாணவர்கள் மற்றும் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கான நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. எம்ஜிஆரின் அரசியல் பாணியில் மக்களிடம் சென்று மக்களுக்கான திட்டங்களை வழங்குவது என்ற அணுகுமுறை முக்கியமானதாக இருந்தது. 10. தொடர்ந்து தேர்தல் வெற்றிகள். 1977 தேர்தல் வெற்றிக்குப் பிறகு எம்ஜிஆர் தனது அரசியல் ஆதரவை தொடர்ந்து நிலைநிறுத்தினார். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சரானார். 1984ஆம் ஆண்டு தேர்தல் காலத்தில் எம்ஜிஆர் உடல்நல பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார். அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் மக்கள் மத்தியில் அவரது ஆதரவு குறையவில்லை. அந்த தேர்தலிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதன் மூலம் எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கு எவ்வளவு வலிமையானது என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. 11. எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கையும் அரசியலும். எம்ஜிஆரின் மிகப்பெரிய அரசியல் பலம் அவரது திரைப்பட புகழ். அவர் திரைப்படங்களில் நடித்த கதாபாத்திரங்கள் மக்களிடம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் மற்றும் சமூக உருவகத்தை உருவாக்கின. ஏழைகளுக்கு உதவும் நாயகன், அநீதிக்கு எதிராக போராடும் மனிதர், பலவீனமானவர்களுக்கு ஆதரவாக நிற்கும் தலைவர். இந்த திரை உருவகம் நிஜ அரசியலில் எம்ஜிஆரின் மக்கள் ஆதரவாக மாறியது. இதனால் இந்திய அரசியலில் சினிமா புகழை அரசியல் சக்தியாக மாற்றிய மிக முக்கியமான தலைவர்களில் எம்ஜிஆர் ஒருவர் என்ற இடத்தை பெற்றார். 12. எம்ஜிஆரின் இறுதி காலம். 1980களின் நடுப்பகுதியில் எம்ஜிஆரின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் அவர் அரசியல் ரீதியாக தொடர்ந்து மக்களிடம் பெரும் ஆதரவை வைத்திருந்தார். தமிழக அரசியலில் அவரது பெயரும் அவரது கட்சியும் மிகப்பெரிய சக்தியாக இருந்தது. 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24 அன்று எம்ஜிஆர் மறைந்தார். அவரது மறைவு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. லட்சக்கணக்கான மக்கள் அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். 13. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக. எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுகவில் தலைமை தொடர்பாக பெரிய பிரச்சினை ஏற்பட்டது. கட்சி 2 அணிகளாக பிரிந்தது. ஒரு அணிக்கு அவரது மனைவி வி. என். ஜானகி ராமச்சந்திரன் தலைமையேற்றார். மற்றொரு அணியில் ஜெயலலிதா முக்கிய தலைவராக உருவெடுத்தார். இந்த பிளவு அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. 14. ஜெயலலிதாவின் எழுச்சி. எம்ஜிஆருடன் திரைப்படங்களில் இணைந்து நடித்திருந்த ஜெயலலிதா பின்னர் அதிமுக அரசியலில் முக்கிய இடத்தை பெற்றிருந்தார். காலப்போக்கில் கட்சியின் பெரும்பான்மையான அமைப்பை தன்னுடைய தலைமையின் கீழ் ஒருங்கிணைத்தார். பின்னர் ஜெயலலிதா அதிமுகவின் மிக முக்கியமான தலைவராக உயர்ந்தார். 1991ஆம் ஆண்டு அவர் தமிழகத்தின் முதலமைச்சரானார். அதன் பின்னர் பல ஆண்டுகள் தமிழக அரசியலில் அதிமுகவை முக்கிய சக்தியாக வைத்திருந்தார். 15. எம்ஜிஆரின் அரசியல் மரபு. எம்ஜிஆர் மறைந்து பல ஆண்டுகள் கடந்தாலும் தமிழக அரசியலில் அவரது பெயர் தொடர்ந்து பேசப்படுகிறது. அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு அரசியல் தலைவர், அவர் ஒரு முதலமைச்சர். ஆனால் அதைவிட முக்கியமாக
மக்களின் மனதில் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய தலைவர். திரைப்பட ரசிகர் மன்றங்களை அரசியல் அமைப்பாக மாற்றிய விதம், மக்கள் நலத்திட்டங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம், சினிமா மற்றும் அரசியலை இணைத்த அவரது அரசியல் பாணி, இவை அனைத்தும் தமிழக அரசியலின் வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. 16. நிறைவுரை. ஒரு சிறுவனாக தொடங்கிய வாழ்க்கை, நாடக மேடை, சினிமா, மக்கள் திலகம், அரசியல், அதிமுக, முதலமைச்சர், மக்கள் நலத்திட்டங்கள், இறுதியில் தமிழக அரசியலில் அழியாத தடம். இதுதான் எம்.ஜி. ராமச்சந்திரன் எம்.ஜி.ஆர். அவர்களின் வாழ்க்கை பயணம். அவருடைய அரசியல் காலம் முடிந்தாலும் அவர் உருவாக்கிய அதிமுக அரசியல் இயக்கம் தொடர்ந்து தமிழக அரசியலில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. எம்.ஜி.ஆர். என்ற 3 எழுத்துகள் தமிழ் சினிமாவிலும் தமிழக அரசியலிலும் என்றும் மறக்க முடியாத ஒரு வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். தமிழக வரலாறு, அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா வரலாறு பற்றிய இதுபோன்ற வீடியோக்களுக்கு சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.